வணக்கம். நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா. இன்றைக்கு 2025 ஆண்டு 3ஆம் மாதம் காலை 11 மணி 3ஆம் திகதி. ஒரு முக்கியமான வீடியோ ஒன்று. இப்போது உங்களுக்கு தெரியும், இப்போது உள்ளூராட்சி சபை தேர்தலுக்குரிய அரசியல் காலம். அந்த நேரத்துல உள்ளூராட்சி சபை என்றால் என்னென்றால் ஒரு குட்டி அரசாங்கம். உண்மையாகவே அது ஒரு தாங்களவே வரிகளை சேமித்து அந்த வரிகள் மூலம் மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய. உள்ளூராட்சி சபை தேர்தல் என்றா என்ன, சபை என்றா என்ன என்று பேசிக்கா வருவோம். உள்ளூராட்சி சபை என்னென்றால் ஒரு உள்ளூராட்சி சபை ஏரியா ஒன்று இருக்கு. இப்ப பருத்தித்துறை நகர சபையே எடுப்போம். பருத்தித்துறை நகர சபையில இருக்கிற பொதுமக்களுடைய வரிகளை அறவிட்டு அது சரியான வகையில அந்த பணங்களை நாங்கள் சரியான வகையில மெயின்டைன் பண்ணி அதால வார லாபங்களால அந்த மக்களுக்குரிய சேவைகளை செய்வது மட்டும்தான் உள்ளூராட்சி சபை. இங்க யாரும் யாரையும் அடிமைப்படுத்துவதோ, யாரும் யாருக்கு பெரியாளோ அல்லது யாரும் யாருடைய கொத்தனாரோ இல்லை, தூத்துக்குடியோ இல்லை. அது நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லுகிறேன் என்றால், அண்மைய தினம் நான் இது ஒரு காட்டசாட்டமான பதிவாக இதை போடுகிறேன். அதோட மக்களுக்கு ஒரு சின்ன ஒரு ப்ரொமிஸ் ஒன்றை கொடுப்பதாக. ஏனென்றால் இப்போது எலெக்ஷன் நேரம், உங்களுக்கு தெரியும், பருத்தித்துறை நகர சபை இந்த முறை நாங்கள் போட்டியிடுகிறோம். அண்மையில பருத்தித்துறையில நடந்த டிசிசி மீட்டிங்கு நாங்கள் போயிருந்தோம். அப்போது பெருமளவான மக்கள் என்னோட வந்து கதைத்தார்கள். அவர்கள் பெரிய ஒரு சந்தோஷத்துல இருக்கிறார்கள். நான் பருத்தித்துறையில் போட்டியிடுகிறேன். என்னுடைய பிரகாஷ் ஸ்ரீகண்ணன் அவர்கள் ஒரு நல்ல மனிதர். அவரை நாங்கள் முதன்மை வேட்பாளராக போட்டு பருத்தித்துறை நகரசபையிலே ஊசி சின்னத்திலே நாங்கள் போட்டியிடுகிறோம். அது உண்மை. அந்த டிசிசி மீட்டிங்லே வளமையான விடயங்கள் கதைக்கப்பட்டு அதன் பின்னர் ரஜீவன் அவர்கள் நடத்திய டிசிசி மீட்டிங், படித்த மனிதன் ஒருவர் நடத்திய டிசிசி மீட்டிங், அதிலே பல விடயங்களை நானும் ரஜீவனும் ஒத்து போய் ஒன்றாக பொதுமக்களுக்காக, அரசியலுக்காக குழப்பறது என்றால் அவரும் குழப்பலாம், நானும் குழப்பலாம். ஆனால் பொதுமக்களுக்காக ஏதாவது செய்யணும், அவர் மூமெண்ட் சொல்லணும், நானும் மூமெண்ட் சொல்ல வேணும். சோ அவரும் சில திருத்தங்களை மேற்கொண்டு, நானும் சில திருத்தங்களை மேற்கொண்டு, முக்கியமாக விளையாடுவதற்கு கிரவுண்ட்ஸ் இல்லை என்ற பிரச்சனை தொடங்கி பல விடயங்கள் நாங்கள் டிசிசி மீட்டிங்ல கதைத்தோம். ஆனால் இந்த பருத்தித்துறை சந்தை சம்பந்தமான விடயங்கள் அன்றைய டிசிசி மீட்டிங்ல கதைக்கப்படவில்லை. இதுக்குரிய காரணம், அந்த பழைய சந்தையை அவர்கள் ஒரு வழக்கொன்றினை போட்டு, ஒரு சம்பந்தப்பட்ட ஒரு கட்சி ஒன்று, சாதாரணமா உங்களுக்கு தெரியும், ஒரு சம்பந்தப்பட்ட கட்சி ஒன்று தான் அந்த வழக்குக்கு உதவி செய்திருக்கிறது. அவர்களுடைய அசைந்த இனம் காரணமாக மக்கள் ஏமாற்றப்பட்டு இருக்கின்ற ஒரு நிலைமை ஒன்று கூட நாங்கள் அதை ஒரு வகையில வர்ணிக்கலாம். ஆனால் அந்த உண்மை பொய் என்பது நாங்கள் அந்த வழக்கினுடைய பிரதிகளை எடுத்து என்னுடைய சட்டவாளர் பார்த்தால் தெரியும். ஆனால் அதை விடுவோம். மக்களுக்காக நாங்கள் போராடும் போது நாங்கள் போய் அந்த வழக்கால நின்று வாதிட்டு வென்று கொடுக்க வேண்டிய தேவைகள் இருக்கிறது. சோ அப்படியானது அடிப்படையில இந்த பருத்தித்துறை நகர சபை புதிதாக ஒரு மீன்ஸ் சந்தைக்கு அருகாமையிலே ஒரு 100 மீட்டர் தள்ளி, அதை சம்பந்தப்பட்ட செயலாளர் சொல்லுகிறார், காதல் தூரம் அளவு 100 மீட்டர்ல இருந்து காதல் செய்யலாமா எனக்கு தெரியாது, அல்லது காத தூரம் என்று சொல்றார்களா, காத தூரம் என்றது கூட தூரம் என்றதா எனக்கு தெரியும். எனக்கு பிள்ளையோ சரியோ தெரியல. ஒரு காத தூரம் கத்தினா கேட்கிற அளவு தூரம் என்று சொல்றாரோ என்னமோ தெரியல. அந்த அளவுக்கு தமிழ் தெரியாது என்றாலும் அந்த 100 மீட்டர் இஸ் 100 மீட்டர். அது நீங்கள் யாருமே மாத்தல. அந்த தூரத்துல இவர்களுடைய புது சந்தையை கட்டி, அந்த புது சந்தைக்கு அந்த காணியை கொள்வனவு செய்திருக்கிறது. அங்கே வியாபாரிகளாக இருந்த 1-2 பேரிடம் தான் அந்த காணியை கொள்வனவு செய்யப்பட்டுள்ளதாக வேறு பொதுமக்கள் இந்த வீடியோட கடைசி பகுதியில வரும் அதையும் சொல்லிக் கொள்கிறார்கள். ஆகவே புது சந்தை அமைக்கப்பட்டு அவசரமாக அவர்கள் அந்த சந்தையை திறந்து இந்த சந்தையை பூட்ட வேண்டிய நேரங்கள்ல பாத்தீங்கன்னு சொன்னால் இவர்கள் உடனே ஓடி போய் ஒரு வழக்கொன்றை போட்டிருக்கிறார்கள். பரம்பரையாக நாங்கள் அங்கே சந்தையாக, பெரிய இடங்களாக நாங்கள் இருந்த சந்தை, இப்போது இருக்கிற சந்தையில தண்ணி வசதி இல்லை, இருக்கிற வசதி இல்லை என்று சம்பந்தமான முறைப்பாடுகளோடு சம்பந்தப்பட்ட அரசியல் கட்சி அரசியலுக்காகவோ என்னமோ அவர்களுடைய உதவியாகவோ இல்லாட்டி காசு வேண்டியோ என்னமோ அந்த வழக்கை போட்டு ஒரு இடைக்கட்டளை ஒன்றை பெற்றிருக்கிறது. ஏற்கனவே இந்த சாவகச்சேரி நகராட்சியில மண்டபத்தில் இருக்க அவடத்துல இருக்கிற அந்த சந்தைகள் தொடர்பாக எந்த ஒரு இடையூறையும்
வந்து நகர சபை மேற்கொள்ளக்கூடாது என்ற தடை உத்தரவை வழங்கப்பட்டிருக்கிறது. அதுக்குரிய இடைக்கால தடை உத்தரவு வழங்கப்பட்டு 3ஆம் மாதம் 17ஆம் தேதி சம்பந்தப்பட்ட செயலாளர் என்ற கூட்டின்படி அந்த வீடியோவின் படி நடக்கிறேன்னு சொன்னால் அந்த தடை கட்டளை எடுக்கப்பட்டிருக்கிறது. அதன் பிறகு இவர்கள் மிலேச்சத்தனமாக தாங்கள் பிளான் பண்ண மாதிரி போய் அந்த நகரசபை சந்தையை பூட்டி பொதுமக்களுடைய பொருட்கள் இருக்கத்தக்காக சந்தையை பூட்டி இவர்கள் அதில் போலீசாரை கொண்டு வந்து போலீசாருக்கு இன்ஃபார்ம் பண்ணி டிராபிக் போலீஸ் வந்து அங்க நிக்கிற பொதுமக்களுக்கு டிராபிக் போலீஸோ அரசாங்கமோ ஜனாதிபதியோ பிரதமரோ நானோ இளங்குமரனோ அல்லது நாட்டில் உள்ள குரங்குகளோ யாரும் பொதுமக்களுக்கு இடையூறு செய்யலாது. மக்கள் சேவை மகேசன் சேவை. இப்ப அங்க ஒரு 50 வியாபாரிகள் பாதிக்கப்படினம் என்றால் 50 தொழிலாளர்கள் பாதிக்கப்படினம் என்றால் அதைத்தான் பெரிய பிரச்சனையாக நாட்டின் பிரச்சனையாக பார்க்க வேணுமே ஒழிய நகரசபை அவசரமாக எடுத்த தீர்மானம் நகரசபை கொண்ட முதல் ஃபீசிபிலிட்டி ஸ்டடி ஒன்றை செய்யணும். சில விடயங்களை நான் சொல்லிக்கிறேன் இவர் ஏதோ கணக்க கதைக்கிற ப்ரொஜெக்ட் மேனேஜர் அதை கேட்கிறேன் சொல்லி அல்ல. நான் என்ன சொல்லுறேன்டா, புது சந்தை ஒன்றை நிர்மாணிக்கும் போது அந்த சந்தை பொருத்தமானதா என்பதை தீர்மானிக்கின்ற ஃபீசிபிலிட்டி ஸ்டடி. நீங்க பெரிய ஸ்டடி எல்லாம் செய்து ரிசர்ச் எல்லாம் செய்து நீங்க சயின்டிபிக் மெத்தட்ல ப்ரூவ் பண்ண தேவை அல்ல. நீங்க என்ன செய்ய வேணும் என்றால் அங்க இருக்கிற 50 பேர் 100 பேரிட கருத்து கணிப்பு எடுக்கணும். வியாபாரிகள், மல்டிபிள் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் என்று சொல்லுவார்கள். வியாபாரிகளா இருக்கலாம், நகரசபை தொடர்பானவர்களாக இருக்கலாம், போலீசார இருக்கலாம், அங்க வர பொதுமக்களாக இருக்கலாம், அங்க ஏற்கனவே கடை நடத்தினர்களா இருக்கலாம், அல்லது அந்த இதுல அக்கறை உள்ள பிரின்சிபல்ஸ் படிச்சாக்களா இருக்கலாம், அந்த இருக்கிற மத போதகர்களா இருக்கலாம். எல்லாரும் கூப்பிட்டு ஒரு மல்டிபிள் ஸ்டேக் ஹோல்டர் மீட்டிங், ஒரு மீட்டிங்கோட கோல் பண்ணுங்க, பேப்பர்ல கோல் பண்ணி அட்வர்டைஸ் பண்ணி கோல் பண்ணி அன்றைய தினம் பொதுமக்கள்கிட்ட ஒரு அபிப்பிராயத்தை எடுங்க ஃபர்ஸ்டா. இதுகள் தான் எங்கள்ட பிரதேச சபையில இருக்கிறார்களுக்கு தெரியவும் தெரியாது. இத சொல்லி கொடுக்குற நிலைமையில எங்கட அரசியல்வாதிகளும் இல்ல. பிரதேச சபையை தான் தோன்றி கிட்ட நான் உங்களுக்கு சொல்லி செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த சம்பந்தப்பட்ட நபர் கடிதம் எழுப்பி அனுப்பிய தான் துணிஞ்சு வந்து செய்யறதுக்கு எந்த இதுவும் இல்லை. யாராவது ஒருத்தன் போய் அடிபடுவான், சாவணும், ஜெயிலுக்கு வரணும், கோர்ட்ஸுக்கு வரணும், ஜெயிலுக்கு வரணும் என்றால் இயலாது. நீங்களும் துணிஞ்சு வந்தாத்தான் ஒரு ஆள் துணியை 2 பேர் துணியை 3 பேர் துணியை தான் பெண்களுக்கு எதிராக ஒவ்வொருத்தரா மாறி 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 இந்த செய்யறவர்களுடைய வழக்குகளை போடலாம். சோ தான் தோன்றித்தனமாக அந்த முடிவுகளை எடுக்காம இவர்கள் என்ன செய்திருக்கலாம் என்றால் மக்களோட கலந்துரையாடி மக்களுடைய ஃபீட்பேக்கை எடுத்து அதுல ஒரு ஸ்வெட் அனலைசிஸ் ஒன்றை செய்து அந்த புது சந்தை பழைய சந்தைக்கு ஒரு ப்ரோஸ் அண்ட் கோன்ஸ் ஸ்வெட் அனலைசிஸ் என்றால் வேற, சும்மா ஒரு ப்ரோஸ் அண்ட் கோன்ஸ். பாதை இல்ல பாதை இருக்கு, தண்ணி இல்ல தண்ணி இருக்கு, கரம்பில் கொடுக்குற பிரச்சனை இருக்கு, இடம் காணாத இடம் இருக்கு, இதுக்கு என்ன செய்யலாம் ஒரு அனலைஸ் பண்ணி தான் ஒரு முடிவு எடுக்க வேணுமே ஒழிய நான் நகரசபை நான் தான் தவிசாளர், நான் தான் செயலாளர், இருந்து அங்க போங்கன்றதெல்லாம் செய்ய இயலாது. நான் சாவச்சேரி வைத்தியசாலையில் இருக்கிற ஏனி பில்டிங்க புது பில்டிங்க மாத்திக்க எல்லா நர்சிங் ஸ்டாஃப்டையும் எல்லா டாக்டர்ஸ்டையும் கதைச்சு தான் மாத்தினாங்க. ஓகே, அங்க மாத்துவோம். நான் சொல்லாமலே அவங்க முழு சாமானையும் தூக்கிக்கொண்டே புது பில்டிங்ல வச்சு அவங்க சந்தோஷமா ரூம் எல்லாத்தையும் ஷேர் பண்ணி இருந்தவங்க. சோ இங்கே அது முதலாவது பிரச்சனை. 2வது சம்பந்தப்பட்ட ஒரு அரசியல் கட்சி மக்களை ஏமாற்றி இருக்கன்னு தான் சொல்லணும். இப்ப இது அரசியல் அல்ல, அவர்களை பாதிக்கிறான் இல்ல, நின்று அடிபட்டு எடுத்து வந்து கொடுத்திருக்க வேணும். சில வழக்குகள் தோற்கலாம், வெல்லலாம். அதே நேரம் அங்க இருக்கிற அரசியல்வாதிகளுக்கு ஒரு டீல்கள் அடிக்கப்படலாம். உங்களுக்கு தெரியும், அதுகள் எங்களுக்கு தெரியாது. அதோட இப்ப என்பிபி அரசாங்கம் பருத்தித்துறை பிரதேச சபையை அப்படியே ஆழமா நோக்கி கொண்டிருக்கிறது உங்களுக்கு தெரியும். அதுல நான் வேண்டிட்டா ஒரு கிடைச்ச ஒரு சபை அதுல வேண்டுனா சாவச்சேரிகள் கிடைக்கும், நல்ல சம்பந்தமான வீடியோக்கள் நான் போடுறேன். சோ இப்ப என்ன பிரச்சனை என்றால், என்னுடைய தனிப்பட்ட பிரச்சனை என்றால், முதலாவது பொதுமக்களுடைய அபிப்பிராயம் கேட்கல, 2வது அங்க இருக்கிற வியாபாரிகளுடைய அபிப்பிராயம் கேட்கல, அப்புறம் அந்த சமூகத்துல இருக்கிற பெரியவர்களுடைய அபிப்பிராயங்கள் கேட்கப்படையில, போலீசாருடைய அபிப்பிராயம் கேட்கப்படையில, அங்க இருக்கிற எலெக்ஷனரி போர்ட்ல இருந்து அந்த மல்டிபிள் ஸ்டேக் ஹோல்டர் மீட்டிங் ஒன்று வைக்கப்படவில்லை. அந்த ஃபீசிபிலிட்டி ஸ்டடி செய்யப்படாது. அது செய்யலாமா இல்லையான்றது ஒரு பொருத்தமான முடிவு எடுக்கக்கூடிய ஒரு சில ஒரு சோஷியல் இம்பாக்ட் பண்ற டிசிஷன்ஸ் நான் தவிசாளர்ன்றதுக்காக எடுக்கல. அது சம்பந்தப்பட்ட தவிசாளர் சம்பந்தமாக 1-2 நான் அவதானித்ததையும் சொல்லுறேன். அவர் ஒரு பெண். ஆனால் அன்றைய தினம் டிசிசி மீட்டிங்கிலே பலதரப்பட்ட முறைப்பாடுகள் சம்பந்தப்பட்ட தவிசாளர்களுக்கு எதிராக பொதுமக்களால் வைக்கப்பட்டது. முதலாவது இந்த பஸ் ஸ்டாண்ட்ல பஸ் நிப்பாட்டுற இடங்கள்ல உள்ள பிரச்சனைகள் தொடர்பாக, 2வது இரவுகள்ல பாத்ரூமை பூட்டி வைக்கிற ஒரு எதேச்சியான முடிவாக பஸ் ஸ்டாண்ட்ல, அது தவிர கிரவுண்டுகளுக்கு இடம் கொடுக்காம இருக்கிற முறைப்பாடுகள், அது தவிர சுடலையில மயானங்கள் தொடர்பான பிரச்சனைகள் கதைக்கப்பட்டது. அப்படி பலதரப்பட்ட, அப்புறம் அந்த சிறுவர் பூங்காக்களுக்கு வேண்டப்பட்ட சாமான்களை திருப்பி கொண்டு எடுத்துக்கொண்டே வச்சிருக்கிறதாகவும் சிறுவர் பூங்காக்களை இயங்க விடாம தடுக்கிற மாதிரி ஒரு முறைப்பாடுகள் வைக்கப்பட்டது. அப்படி கன விடயங்கள் முறைப்பாடுகளாக வைக்கப்பட்டது.
தொடர்பாக பல மக்கள் முறைப்பாடு ஒன்றினை வைக்கும் போது நாங்கள் அங்கே ஒரு சில சந்தேக கண்ணோடு தான் அவர்களை பார்க்க வேண்டும். உங்களுடைய தேசிய தலைவர் சொல்லிப்பார் எல்லாரையும் சந்தேக கண்ணோடு, எல்லாரையுமே சந்தேகி, ஆனால் அவருடைய மனதை பாதிக்கப்படுமாக அல்ல. இங்கே அந்த வியாபாரிகள் சொல்லுகிறார்கள், ஏற்கனவே 2 சந்தையில், அந்த 2 சந்தையில பொதுவாக திறந்த சந்தையிலே ஒரு 2-3 பேர் இருந்து வியாபாரம் செய்வதை நான் பார்க்கிறேன் அந்த வீடியோக்களிலே. அந்த வியாபாரம் செய்பவர்களிடம் தான் அந்த சந்தை வேண்டப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார். அதை விட செயலாளர் சொல்லுகிறார் என்னென்றால், அவர்களுக்குரிய பொருட்களை தாங்கள் தங்களுடைய வாகனத்திலே ஏற்றி கொண்டு போய் அங்கே உதவி செய்து அவர்களை விற்க வைத்தோம் என்று சொல்லுகிறார்கள். இது எந்த அடிப்படையிலான பிரச்சனை என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் இங்கே ஆழமான பிரச்சனை இருக்கிறது, பொதுமக்களுடைய பிரச்சனை, வியாபாரிகளுடைய பிரச்சனை இருக்கிறது. கதைத்து பேசி முடிவு ஒன்றுக்கு வந்திருக்க வேண்டும். என்னுடைய கைக்கு நகரசபை, பருத்தித்துறை நகரசபை வருமாக இருந்தால் பிரகாஷ் ஸ்ரீகண்ணனோ அல்லது அங்க இருக்கிற நகரசபை உறுப்பினர்கள் யாருமோ எடுத்த வீச்சுக்கு எழுந்தமானமாக எந்த ஒரு முடிவையும் எடுக்க மாட்டார்கள் என்பது என்னுடைய உத்தரவாதம். அது இது சம்பந்தமாக பொதுமக்களோடும் கதைக்கப்பட்டு, பொதுமக்களும் அழைக்கப்பட்டு, அது சம்பந்தமாக இன்ட்ரெஸ்டட் பார்ட்டிஸ் யாராவது இருந்தால் அழைக்கப்பட்டு ஒரு பொது முடிவு ஒன்றுக்கு வருவதற்கு, ஒரு ஓட்டிங்கோ பொது முடிவு ஒன்றுக்கு வருவதற்குத்தான் நான் ஒரு சயின்டிபிக் அப்ரோச் ஒன்றைத்தான் நான் பிரகாசன்னாக்கு படிப்பிப்பேனே ஒழிய, பிரகாசன்னா எழுந்தவானமாக அப்படியான முடிவுகளை எடுக்க போறதும் இல்லை. ஒரு தங்கமான மனிதர். அப்படி மக்கள் பாதித்து ஒரு பிரதேச சபையை வளர்க்க தேவையில்லை. பிரதேச சபை வளர்க்கப்பட வேண்டியது மக்களை வாழ வைப்பதற்காக. ஆகவே இது ஒரு மிகுந்த ஒரு கவலையான விடயமாகவும் நான் பார்க்கிறேன். இது ஒரு பெரிய ஒரு பாரதூரமான விடயமாகவும் நான் பார்க்கிறேன். எல்லா விடயங்களையுமே அரசியல்வாதிகளாக, பாராளுமன்ற உறுப்பினர்களாக சந்தையை விட அந்த கிராமக்கோட்டையில் உண்டாக்குனால அதில் எனக்கு குறைய சேவையில் இருக்கிறது இருக்கு. யூசியில் ஒரு 2 கிலோ இத்தனை சட்டத்திட்டப்படி எடுக்கிறத சட்ட நடவடிக்கைப்படி அதை ஒன்றும் செய்யுது. இந்த கீழ்த்தளத்தில் இருந்து மேலே போய் கோட்சாலை தீர்த்து போட்டு மேலே இருக்கிறாங்க. இப்போ திருப்பி அங்கே போய் சொல்லிங்க. அங்கே மார்க்கெட் கட்டுறதுக்கு அதுக்கு இந்த இடவசதிகள் என்ன மாதிரி இருக்கணும், எத்தனை வியாபாரி எவ்வளோ மரக்கறி 30 மரக்கறி போட்டு விற்கிற இடத்துல அந்த இடத்த போய் பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். அதாவது 5 அடியும் 6 அடி அகலத்தில் போய் ஒரு சின்ன சந்தைக்கு சாமான் பண்ணுறா பூசணிக்காய் வைக்கலாது, கிழங்கு வைக்கலாது, 5 கிலோ சாமானை தர்றாங்க. சந்தை வழியில் கூட்டித்தான் எடுக்கணும், மூட்டையாக தான் கொண்டு வருவாங்க. ஒரு மூட்டை பூசணிக்காய் 50 கிலோ தான் பெறும். ஒரு அன்னதானத்துக்கு பண்ணுறா 2 கிலோ பண்ணுறதில்ல, 50 கிலோ 10 கிலோ தான் பண்ணுவாங்க. அப்போ அது வைக்கிறவங்களுக்கு வசதி இல்லை. கோர்ட்ஸில் சொன்னாரு அவங்களுக்கு போக்குவரத்து பிரச்சனையோ சனத்துக்கு எந்த ரஞ்சனையும் இருக்கக்கூடாது. கோர்ட்ஸில் நாங்கள் போய் 6ஆம் மாதம் 20ஆம் தேதி வழக்கு எந்த பிரச்சனையும் சனத்துக்கு இருக்கக்கூடாது ஜட்ஜ் ஐயா சொல்லித்தான் விட்டாரு. அப்போ நாங்கள் அதில் இருந்து நாங்கள் ஒன்றுமே கிடைக்கல. இதுதான் நடந்தது. ஆனா அவைகள் சொல்லுவேன் என்னன்னு சொல்லி சொன்னா, இந்த வழக்கு இது சம்பந்தமான வழக்கு தள்ளுபடி செய்யாச்சுன்னு சொல்லி தள்ளுபடி ஏண்டா 6ஆம் மாதம் 20ஆம் தேதி வழக்கு என்று சொல்லுவாங்க. எங்களுக்கு சொல்ல இல்லையே, எங்களுக்கு அறிவித்தல் வேற இல்லையே. கோட்சால துண்டு வரணும். எங்களுக்கு உங்களுக்கு வழக்கு தள்ளுபடி என்று சொல்லி கோட்சால துண்டு வரணும். இதுவரைக்கும் உங்களுக்கு அப்படி ஒன்றும் வரையில. ஒரு சட்ட இதும் படி வீதியும் படிதான் நோட்டீஸும் போட்டோம். கோர்ட்ல வழக்கு நடக்க கொண்டு நீங்க போட்டுருங்க. அப்ப அதுல இந்த பிரச்சனையும் இல்லை. கோர்ட்ல இதாண்டு சொல்லிட்டு நாங்க நீங்க பாத்துக்கிறேன். அவைகளோட நாங்கள் கதை கேட்க அவைகள் எங்களுக்கு சொல்லுவேன் என்னன்னு சொல்லி சொன்னால், வழக்கு தீந்துட்டுது சொல்லி. அதாவது கோர்ட்ஸ்ல அங்க வருங்களோ காப்பில வெங்காயத்துக்காக வருங்களோ சோறு தராது, சரி வராது. அதுதான் தூரம் ஆட்டோ பிடிச்சிருந்தாக்க வருங்களோ ஆட்டோ காசு 2 மணி நேரத்தில் அழகுங்கள். அதாவது கஷ்டம் வறுமையில வரைக்கும் சுற்றி என்ன வாங்கி போடுங்க. ஆட்டோ பிடிச்சிருந்தா வருங்களோ இன்னும் பார்க்க அவங்க பக்கம் கலந்து வராது.
அப்ப அதே யோசிச்சாங்க கட்டோடு வச்சு மக்கள் 40 சதக்கணக்கில் பிடிச்சி போட்டுருக்கணும் கட்டணும் இந்த வசதிக்கு குறை எடுத்து போட்டுருக்கோம் சந்தைக்கு குறையே நீங்கள் இப்ப என்ன முடிவு எடுத்திருக்கிறீர்கள் இது இந்த சந்தையை பூட்டி இருக்கிறார்கள் அப்ப அடுத்த கட்டமா நீங்க என்ன முடிவு எடுத்துறீங்க என்ன செய்ய போறீர்கள் அந்த இடத்துக்கு நாங்க போயிடலாம் காணாது குட்டியிடம் வெங்காயம் பிழைக்கணும் ஐயா தெரிவு செய்தோம் ரொம்ப வெங்காயம் சின்ன வெங்காயம் தெரிவு செய்யணும் வசதி இவ்வளோ இடம் இவ்வளோ இடத்துக்கு நாங்க தெரிவு செய்து ஆனா உங்களை மாதிரியான ஆட்கள் அங்க நின்று சந்தையில இப்ப வியாபாரம் செய்யணும் தானே அவையில ஐயா இப்போ நாங்கள் பிழைக்கு அதே நான் காசு ஆவண்டு போகணும் எங்களுக்கு அப்படி ஒன்றும் இல்லை நியாயம் போனோம் நீக்கி போகணும் மதியானம் சந்தைக்கு இருக்கிறாங்க பரம்பரை சந்தை நாங்கள் விட்டு போக மாட்டோம் அவ்வளவுதான் ஏனென்றால் ஆண்களுக்கு அம்மாண்ட காவல் அம்மாண்ட காவலுக்கு சந்தையில வியாபாரம் செய்யும் அதே காலத்தில் அப்போ நாங்கள் விட்டு போக மாட்டோம் வாழைப்பழ கடை அந்த தெரியும் ஐயா சொல்லுவோம் என்ன நாங்கள் இங்கே 45 வருஷமாக நடந்தோன்னு இருக்கோம் இங்கே கீழே இருக்கே நான் மேலே இருந்து வியாபாரம் செய்து கொண்டு இருந்தேன் இப்போ அங்கே இருக்கிறோம் எங்களோட கடையை வந்து இதே உடனடியாக பூட்டையிடாது பழக்கடை கடைக்கு அது கூட இவ்வளோ சாமானும் கிடக்குது இது எடுக்கணும் மற்றது எங்களுக்கு இதை விட்டால் வேற இல்லை நீங்கள் கேட்டீங்கன்னா அங்கே என்ன செய்யலாம் இங்கே ஒரு வியாபாரிக்கு வந்து 10 அடி அங்கே 6 அடி என்ன செய்ய முடியும் இது வண்ணே பாதை அப்ப இதால போயிடாது போராட்டத்துக்கு இதால வரணும் கெட்டிக்கு வந்து மற்ற என்னன்னா வாகனங்களை கொண்டே விடையலாது ரபிக்காரன் வந்து உடனே எழுதி கொண்டு போவான் மார்க்கெட்டுக்குள்ள போயிடலாம் இப்ப இதை போல போயிடலாது இப்படியான சிக்கல் இதை திடீரென இந்த முடிவு எடுத்தது சரிதானே இல்ல நாங்க என்ன கேட்கிறோம் ஐயா இதே சந்தையில வியாபாரம் செய்த ஆக்களும் கொஞ்சம் பேர் போய் இப்ப தற்போது அங்க சந்தையில இருக்கணும் 2 பேர் அவைகளுக்கு அது சூட்டபுள் ஆன அப்புறம் அவை போய் அங்க இருக்கணும் சூட்டபுள் இல்ல அவை வந்து தங்களோட இதுக்காக போய் அங்க இருக்கணும் அங்க எந்தவித ஒரு விரோத காரணம் வந்து சாமான் வேண்ட மாட்டான் மற்றது இந்த பஸ்ஸால இறங்கி ஒரு வயது போனாலோ இல்லை நீங்களோ ஒரு சாமான ஒரு 20 கிலோ வேண்டினால் அங்கே இருந்து கொண்டேலாம் ஒரு கூலியாள் வேணும் அப்ப நாங்கள்லாம் அதை தூக்கி எல்லாம் கொடுக்குறோம் வாழைக்குள்ள இறக்கி கொண்டே கொடுக்குறோம் எல்லாம் செய்கிறோம் அங்கே அந்த வசதியும் இல்லை சொல்லுங்க அவை இப்போ வந்து அந்த இதுக்காகத்தான் போயிருக்கிறோம் மற்றது இவ்வளவு காலம் உளும்பாத இதுல மரக்கரை விற்கிறது மீன் மார்க்கெட் ரோட்ல உளும்பாதவே இப்ப போயிருக்கிறோம் நாங்கள் கேட்கிறோம் ஐயா நாங்கள் இந்த இது சம்பந்தப்பட்ட அதிகாரிகளோட நான் கதைக்கிற போது அவைய சொல்லுன்னா இது சம்பந்தமான நீங்கள் தொடுத்த வழக்கு தள்ளுபடி செய்தாச்சுன்னு சொல்லி சொல்லுவேன் அப்ப இது சம்பந்தம் உங்களுடைய கருத்து என்ன 26ஆம் மாசம் 20ஆம் தேதி வழக்கு 6 மாசம் 6ஆம் மாசம் 20ஆம் தேதி வழக்கு இந்த இது சம்பந்தம் வழக்கு வருது அப்ப கோர்ட்ஸ்ல ஒரு மாண்புமிகு கோர்ட்ஸ் மன்றத்துல வந்து அவைகள் அப்படி பொய் சொல்லுன்னு அதுல பிரச்சனை இல்லையோ அவைக்கு அது படித்தவை தான் தெரியும் ஆனா இது எங்களுக்கு நாங்கள் போய் வழக்குக்கு போய் 24 பேரும் போறாது ஒவ்வொரு நாளும் போய் திரும்பி வரை அவை வாய்ச்சது அப்படித்தான் எங்களுக்கு 6ஆம் மாசம் 20ஆம் தேதி நீங்கள் 2 வாட்டியும் பேசி பறஞ்சு வரணும் முடிவோட இதே நீதம் தான் மேலே ஏற்றுறது இந்த ஐயா தான் கீழே இருந்த பிரச்சனைக்கும் மேலே ஏற்றி விட்டவர் அவர் சண்டவாயாலேயே சொல்லிட்டு போட்டேன் ஓகே இப்ப நீங்கள் அவையால் அதை பூட்டி போட்டோம்னு சொல்லி சொல்றீர்கள் அவையால் பூட்டுற பட்சத்துல நீங்கள் அடுத்த கட்டம் என்ன செய்ய போறீங்க உங்களோட தொழில இதுக்கான முடிவை எப்படி எடுக்க போறீங்க எங்களுக்கு இதுதான் மார்க்கெட் இதை விட்டா நான் என்ன பொறுத்தவரை நாங்கள் வீட்டை போடுவோம் அங்க போய் இருக்கிறத பெரிய விஷயம் எங்களில் 3 தொழிலாளி 3 தொழிலாளியும் 10 மணி மட்டும்தான் வியாபாரம் செய்யலாம் அதுவும் நேரம் வாடகைக்கு கோயில்காரன் ஒருதன் மேறான் சாமான் தூக்க வண்டியோன்னு ஒருதனும் மேறான் ஆனபடியா நாங்க போயிட்டோம் சரி மற்றது இதுல வந்து எங்கள்ட்ட 26 பேர் ஆனா அங்க போட அடிக்க கிடக்கு 18 பேர் மிச்சாக்கள் என்ன செய்யறது அதுதான் அதையத்தான் கேட்கும் அதுலயும் குதிரை வேண்டாம் ஐயா 3 கடைக்கு இல்ல வாழைப்பழ கடை வெத்தில கடை நிசாந்தன் மற்ற இஞ்சாலோடு அவைக்கு 3 பேருக்கும் இல்லை எங்களுக்கு நாங்கள் கதைக்கு அவசியம் இல்லை இது மரக்கறிக்காரருக்கு தான் இங்க 10 அங்கே 6 இதை விட பேந்தினி காத்துக்கு ஊட்டி வேண்டாம் புது கட்டடம் பாப்பம் பொறுத்து
யூசியால் அதாவது பிரதேச சபையால் வந்து தடுத்து நிறுத்தப்பட்ட காரணத்தால் வந்து இந்த ரோட்டில் வந்து வெளியே தெருவில் வந்து இந்த தேங்காயலையும் மரக்கறிகளையும் வந்து பறக்கி கொண்டிருக்கின்றன. இந்த இடத்துல இவ்வளோ வியாபாரிமார்களும் இன்றைக்கு வந்து வியாபாரம் செய்யாமல் சந்தை பூட்டி இருக்கிறதால கீழே இருக்கணும். என்ன பிரச்சனை இது பிரச்சனை கேட்டால் தான் தெரியும். மிகவும் சரியாக பாதிக்கப்பட்டிருக்கணும் என்று காய்ச்சி கொண்டிருக்கணும். பாப்பம் என்ன இதுண்டு. மினிஸ்டர் வந்து ஏர்போர்ட்டுக்கு வந்ததுக்கு மினிஸ்டர் ஃபேமஸ் ஆனாரோ இல்லையோ நான் ஃபேமஸ் ஆகும். நகராட்சி மன்றத்தையும் மிரக்கல் சந்தை வியாபாரிகளையும் கலந்து ஒரு இணக்கப்பாடான ஒரு முடிவை எட்டுவது சம்பந்தமாக ஒரு கலந்துரையாடலுக்கு 6ஆம் மாதம் 20ஆம் தேதி இந்த கௌரவ மன்றாலே அழைக்கப்பட்டிருக்கின்றது. அப்படி அழைக்கப்பட்டு தேதி குறிப்பிடப்பட்டிருக்கின்ற இந்த நிலையிலே மிக மிக அவசரமாக நேற்று இந்த பொருட்களை அகற்ற சொல்லி விளம்பரப்படுத்தப்பட்டு இன்று மிக பெறுமதியான சாமான் எங்களுடைய ஒரு வெற்றிலை 10 ரூபா போது 2 லட்சம் ரூபா பெறுமதியான வெற்றிலை மேலே இருக்கின்றது. இந்த நகராட்சி மன்றம் வந்து ஒரு தனது அதிகாரத்தை மிக 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 ஒரு எதேச்சியாக பயன்படுத்தி கொண்டிருக்கின்றது. இது கலந்துரையாடல் மூலமாக இணக்கப்பாட்டின் மூலமாக முடிக்கப்பட வேண்டிய ஒரு முடிவை எட்டப்பட வேண்டிய ஒரு தீர்மானம் உயரிய மன்றாலேயே கலந்துரையாடல் அழைக்கப்பட்டிருக்கின்ற இந்த வேளையிலே மிக மிக அவசரமாக தன்னிச்சையாக ஒரு அதிகார துஷ்பிரியமாக இந்த விஷயம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதுக்கு உச்சகட்ட அதிகார துஷ்பிரியமாக இந்த ரபிக் போலீஸை இதை நிப்பாட்டி வன்வேன்னு சொல்லி குறிப்பிட்டு இங்கே வருகின்ற வாடிக்கை அனைவரையும் தண்டப்பணம் விதித்து அங்கே மிளக சந்தை இயங்குவதாக 2 வியாபாரிகளை அங்கே காணி அந்த 2 வியாபாரிகளை கொண்டு இருத்தி கொண்டு அங்கே இயங்குவதாக போலி காட்டி கொண்டிருக்கின்றார்கள். எனவே இது வன்மையாக நாங்கள் மிளக கண்டிக்கின்றோம். நாங்கள் இதுக்கு தீர்வு கிடைக்கும் வரை இந்த மேலே மிளகஜான் செய்கின்ற ஒத்துமொத்த வியாபாரிகளும் இன்று நாங்கள் வன்மையாக கண்டித்து கொண்டு நாங்கள் தீர்வு கிடைக்கும் வரை போராட்டம் தொடரும். நாளை தினம் இதை நாங்கள் சம்பந்தப்பட்ட தரப்புகளுக்கு தெரியப்படுத்தி இதை ஒரு விரிவடைந்த போராட்டமாக நாங்கள் முன்னெடுப்போம். இந்த ஒட்டுமொத்த வியாபாரிகளுடைய மிளகறிகள் கோடிக்கணக்கான பொருட்கள் இருக்கின்றது. எதேச்சியாக அதை விட வரி கட்டுகின்ற வியாபாரியோட கடை இருக்கின்றது. மாதாந்தம் வரி கட்டி 99 வருஷம் குத்தகை எடுக்கப்பட்ட கடை இருக்கின்றது. அது இவ்வாறு ஒரு சபை நகராட்சி மன்றத்தை நீங்கள் எங்கே பார்த்துருக்க மாட்டீங்க. ஒரு இணக்கப்பாடோட ஒரு சந்தை கதைச்சு ஒரு பிரச்சனையை தீர்க்கலாம். அது சம்பந்தமாக தான் மன்றத்திலையும் 6ஆம் 20ஆம் தேதி 2 பேரும் கதைச்சு ஒரு முடிவுக்கு வாங்க. பார்க்கிங் இல்லாத சந்தை வியாபாரிகள் கொள்முதல் செய்கிற பொருட்களை வைக்கல சந்தை பிரச்சனை இருக்கத்தக்கனையா 1 மாதத்து சபை வரப்போகுது. அந்த சபை வந்து மக்களால் தெரியப்பட்ட சபை வர முன்பதாக மிக மிக அவசரமாக ஏன் கொண்டு போறீங்க? உங்களோட பிரச்சனையை கேண்டில் பண்ணி மக்களோட சபையை விடுங்க. அவையோட காய்ச்சல் இணக்கப்பாட்டுக்கு வரணும் தான். நாங்கள் சரி பிள்ளையை பார்த்துக்கொள்வோம். நாங்கள் ஒட்டுமொத்த தன்னிச்சையாக கொண்டு நீங்கள் உங்களோட வாட்டில் ஒரு சந்தையை கட்டிக்கொண்டு கோடிக்கணக்கான அரச மரத்தை வீணடிச்சு போட்டு சாதாரண எங்களை போல வியாபாரிகளை நீங்கள் பழி வாங்குறீங்க. இது எவ்வளவு காலத்து செய்ய போறீங்க? எத்தனை நாளை பூட்ட போறீங்க? நீதிமன்றத்தால் உத்தரவிடப்பட்டு இந்த சந்தை மிளகு சந்தை வழக்கை நாங்கள் தாக்கல் செய்யுது. அந்த நீதிமன்றத்தால் எங்களுக்கு ஒரு தீர்வு வந்து அதென்றா நாங்கள் மதிச்சு அதுக்கு இதை மாதிரி நாங்கள் நடந்து கொள்வோம்.
இதனால் ஒட்டுமொத்த ஜாவல் மிக வன்மையாக கண்டிக்கிறோம். ஆனால் இது ஒரு மிக 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 பாரதூரமான ஒரு விளைவுக்கு இட்டு செல்லும். மிக ஒரு பருத்தியோட நகரம் என்பது ஒரு சந்தை என்பது ஒரு மத்திய நிலையத்தில் அமைய வேண்டிய ஒன்று. இங்கே வருகின்ற வாடிக்கையாளர் வந்து பெரும்பாலான வாடிக்கையாளர் வந்து கிழக்கூர்லேருந்து பஸ் மூலம் கொள்ள செய்கின்ற வாடிக்கையாளர் மிக மிக ஒரு நாசகார வேலையை வந்து ஈடுபட்டு கொண்டிருக்கின்றது. இதற்குரிய தீர்வு வந்து மிக விரைவில் கிடைக்கும். இந்த சந்த விவகாரம் நீதிமன்றத்தில் இருக்கிற போது அதுக்கு நகரசபை சார்பாக வழக்காடுன்றவர்கள் இந்த இதில் போட்டியிடுறாங்க. அது அவருடைய பின்னணியில் தான் இது இயங்குவதாக சொல்லப்படுது. அப்படி ஏதாவது இருக்கிறதா? நிச்சயமாக இது வந்து நகரசபையோட தனிப்பட்ட முடிவில் அரசியல் கட்சியோட பின்புலத்தோட மிக மிக அவசரமாக இந்த சபை வந்து இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் இடம்பெற போகின்ற ஒரு மாத காலம் இருக்கின்ற பகுதியில் மிக மிக அவசரமாக இருக்கின்றது. ஏன்னு சொன்னால் நகரசபை வரக்கு முன்பதாக, அதாவது மக்களுடைய அந்த சபை வருவதற்கு முன்பதாக இது நகராட்சி மன்றமே அதை கொண்டு போனதாகவும் தங்களுக்கு அந்த பழிகளும் தங்கள் மீது விழாமல் அது நகராட்சி மன்றம் கொண்டு போன சந்தை என்ற தொழிற்பொருள் அது அங்கே தான் இயங்குது, புது சந்தை இயங்குது, எங்களுக்கு பொறுப்பில்லை என்ற காட்டுவதற்காக தான் இந்த விஷயம் நடந்து கொண்டிருக்கு. பருத்தித்துறை நகரசபை செயலாளர் அவர்கள் ஊடாக மார்க்கெட்டு வெளிப்புறம் உள்புறம் எல்லாம் ஒட்டப்பட்டிருக்குது. வியாபாரிகள் இந்த இடத்தை விட்டு அப்புறப்படுத்தி புது மார்க்கெட்டுக்கு போக சொல்லி, ஆனால் வியாபாரிகள் ஒரு தடவை அந்த மார்க்கெட்டுக்கு போகிறதுக்கு விரும்பாதனால சாமான்களை பின்னேறத்துக்குள்ளே அப்புறப்படுத்த சொல்லியிருக்கு. ஆனால் ஒரு வியாபாரியும் அதிலேருந்து அப்புறப்படுத்தலை. ஏன்னா வியாபாரிகளுக்கு அங்கே போய் வியாபாரம் செய்கிறதுக்கு விருப்பம் இல்லை. இன்றைக்கு போக சொல்லியிருக்கு. ஒரு வியாபாரியும் போகல. அதே நேரத்தில் எங்களுடைய பொருட்கள் கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சம் ரூபா பொறுமதியான பொருட்கள் மேல் மார்க்கெட்டில் இருக்குது. கூடுதலாக இன்றைக்கு அதை எடுத்து விற்கலேண்டா அது முழுக்க அவ்வளோ பழுதாக போகும். மேல்தளத்தில் கடைகளும் இருக்குது. அந்த கடைக்கு ஒரு தரம் போகாமல் முழுக்க பூட்டி கிடக்கு. எங்களுக்கு அதுக்குள்ளே போகிறதுக்கு எந்த விதமான விருப்பமும் இல்லை. அதே நேரத்தில் நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குது. 6ஆம் மாதம் 20ஆம் தேதி நீதிமன்றத்தால் வழங்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் எங்களுக்கு ஒரு தடை உத்தரவு ஒன்று தேவையில்லை. அது ஜட்ஜ் அவர்கள் எங்களுக்கு கூறியிருந்தது, அங்கே தடை நகரசபை போய் எந்த விதமான அச்சுறுத்தலும் வியாபாரிகளுக்கு கொடுக்கக்கூடாது. 6ஆம் மாதம் 20ஆம் தேதி வரைக்கும் என்று சொல்லி ஓர்டரில் நாங்கள் இதுவரைக்கும் வியாபாரம் செய்தோம். நேற்று முன்னாள் இப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கு. இன்றைக்கு விடிய வந்து பார்த்தா 4 கதவும் பூட்டி கிடக்கு. மற்ற ஜூசியில் வேலை செய்கிற அனைத்தும், அதாவது இன்றைக்கு ஜூசியில் வேலை செய்கிற முழு உத்தியோகத்தரை பார்த்தாலும் எங்களோட பருத்தித்துறை நகரத்தையும் சுற்றி மீன்கடையையும் சுற்றி முழுக்க நகரசபை உறுப்பினர் மேரும் அங்கே உத்தியோகர் மேரும் தான் கூடுதலாக இங்கே நிற்கணும். இன்றைக்கு பார்த்தா நாங்கள் ஜூசியில் இன்றைக்கு ஒரு தடவை அங்கே இல்லை போடாது. முழுக்க மரக்கறி சந்தையை சுற்றி தான் முழு ஜூசியில் வேலை செய்கிறார்கள் முழுக்க நிற்கிறோம். வாகனங்களும் அவேண்டிய ஆக்களும் வந்திருக்கோம். மற்றது நகரசபையில் வேலை செய்கிற உத்தியோகத்திர உறுப்பினர் மேர் நெல்லியடி மார்க்கெட்டில் போய் சில சாமான்களை கொள்முதல் செய்து தங்களுடைய அங்கே வியாபாரம் செய்கிற மாதிரி இருக்குது. நாங்கள் அதை இன்னும் உறுதிப்படுத்தலை. நாங்கள் இன்னும் அந்த மார்க்கெட்டுக்குள்ளே போய் பார்க்கவும் இல்லை. கூடுதலாக அங்கே யூசியால் அவைக்கு உங்கள்கிட்ட காணி வேணுனது, நீங்கள் அங்கே போய் இருக்கலாம்னு சொல்லி அவை 2 பேரை கொண்டு போய் அவை அங்கே இருத்தி இருக்கிற வேண்டும். அவை தான் அந்த காணியை விற்றது. கிட்டத்தட்ட 2,40,00,000 அவை தான் அந்த காணியை விற்றது. கிட்டத்தட்ட அது 3 வரப்பு காணியை 30 லட்சத்துக்கு வேண்டாத நகரசபை 2,40,00,000 இன்றைக்கு வேண்டி இருக்குன்னா அந்த அவை அதை விற்றதால் அவையை அவையை இருத்தினா தான் அவை அதுக்குள்ளே போயினோம் என்று சொல்லி அவையை இருத்தி இருக்குது. மற்றது இதுக்கு சுதந்திரமாக ஒரு முடிவு வரையிலேண்டா நாங்களும் காலவரையற்று இந்த மார்க்கெட்டுக்குள்ளே வியாபாரம் செய்கிறத நாங்களும் கூடுதலாக விரும்பல. கூடுதலாக தொடர்ந்து இந்த மார்க்கெட் பூட்டப்பட்டிருக்கும். எங்களுக்கு சரியான முடிவு வரும் வரை. மற்ற எங்களோட பொருள் லட்சக்கணக்கான பொருள் எல்லாட்ட வியாபாரிகிட்டே கிட்டத்தட்ட மரக்கறி வியாபாரம் பொருளெல்லாம் சரியான விலை, அவ்வளோ பொருட்களும் இன்றைக்கு எடுக்க முடியாத அளவுக்கு இருக்குது. கிட்டத்தட்ட 1 லட்சம் 2 லட்சம் ரூபா சாமான் ஒரு வியாபாரிகிட்டே இருக்கேன்டா. ஒரு பொருள் வந்து இப்போ 500 ரூபா சொச்சம் போகுது. ஆனபடியால் ஒரு மூடைச்சாக்கு 2,500-3,000 ரூபா அவ்வளோ சாமானும் கிடக்கு. இன்றைக்கு எடுக்கலைன்னா அது நாளை ஃபுல்லாக பழுதாக போடும். அதுக்கான நஷ்டவிடையும் எங்களுக்கு இவை தர வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகும். பூட்டினா நகரசபை இல்லை முன்னூறு தர 2 நாளைக்கு 3 நாளைக்கு தான் ஒட்டினது. இதுலேருந்து அப்புறப்படுத்துக்கு முதல் நாள் கொண்டு வந்து ஒட்டினது நேற்று ஓகே. இன்றைய கேட்டெல்லாம் பூட்டி கிடக்கும். நாங்கள் பிரதேச சபையோட கதை கேட்க அவையில் வந்து சொல்லுவது என்னன்னு சொன்னால் கௌரவ மண்ணில் வழக்கு தள்ளுபடியாச்சுன்னு சொல்லுவாங்க. வழக்கு வந்து எங்களுக்கு தெரியணுமല്ലോ. வழக்கு அங்கே இருக்குது, இது தள்ளுபட்டிருக்குன்னு. நாங்களான வழக்காளி
நாங்களாம் இவைக்கு எதிராக வழக்கு போட்டிருக்கு. நாங்கள் வந்து அங்கே போயிடாது, எங்களுக்கு அது இட வசதி இல்லை, வாகன வசதி விடம் இல்லை, மக்கள் கூடுதலாக அங்கே எங்களுக்கு தூரத்திலிருந்து பொருட்கள் வாங்குற வேலை சனம் இதிலேயே வேண்டி பக்கத்தில் வாகனம் இருக்குது, அதில் ஏற்றிக்கணும். இது தூர இடம், தொழில் செய்கிற எங்களுக்கு தான் தெரியும் அதின் கஷ்டங்கள். நீங்கள் ஒரு மார்க்கெட்டை கொள்முதல் செய்து போட்டு எங்களோட எந்த விதமான தொடரும் இல்லாமல் தன்னிச்சைக்கான ஒரு செயல்பாட்டை தான் இப்போ செயலாளர் செய்து கொண்டு வரேன். தெரியும் எங்களோட எந்த விதமான ஒன்றும் இல்லை. ஒரு மார்க்கெட்டில் இருக்கிற ஆக்களை கூப்பிட்டு கதைக்கணும், மார்க்கெட் என்ன மாதிரி வாங்க போகிறோம், இது அங்கே கொண்டு போகலாமோன்னு சொல்லி ஆலோசனை எங்களோட செய்யணும். இது தன்னிச்சைக்காக தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி வியாபாரிகளோட எந்த விதமான ஒரு கலந்துரையாடம் இல்லாமல் செய்யப்பட்டது. செய்துட்டா எப்படியாவது வியாபாரிகளை கொண்டு அதுக்கு விழித்தினா தான் தப்பலாம் என்ற நிலப்பாடும் அங்கே போய்கொண்டு இருக்குது. மற்றது கூடுதலாக எந்த வசதியும் அங்கே கிடையாது. வில்லங்கமாக வியாபாரிகளை கொண்டு திணிக்காதீங்க, அவ்வளோன்னு சொல்கிறேன். மற்றது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு உள்ளூராட்சி தேர்தல் ஒன்று வந்து கொண்டிருக்கு, 1 மாதம் கிடக்கு, 1 மாதம் விட்டு பிடிக்கலாம். அதுக்கு பிறகு ஒரு சபை வரும், அந்த சபையோட வியாபாரிகள் காய்ச்சி பேசி ஏதாவது ஒரு முடிவுக்கு வரலாம். என்ன நீங்கள் அதுக்குள்ளேயே அவசரப்படுறீங்க? 6ஆம் மாதம் 20ஆம் தேதி வழக்கு, அந்த வழக்கு போட்டேன், வழக்கில் நீதிமன்றம் எங்களுக்கு என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். இதில் காலையில் வச்சு சொல்கிறாரு ஐயா, பெரும்பாலும் பெரிய இதில் சொல்கிறாரு, அதாவது இந்த வழக்கு வந்து தள்ளினா எங்களுக்கு நாங்கள் வழக்காளி எங்களுக்கு இல்லை தெரியணும், தள்ளப்பட்டிருக்கேன் எங்களுக்கு தெரியணும் இல்லோ, தெரிஞ்சாதான் நாங்கள் என்ன எங்களுக்கு தெரியும். எங்களுக்கு 6ஆம் மாதம் 20ஆம் தேதி வழக்கு, அப்போ எங்களுக்கு தெரியும் இல்லை நம்ம வழக்கு தள்ளப்பட்டிருக்குது என்று சொல்லி எங்களுக்கு தெரியப்படுத்த இல்லையே. அப்போ நாங்கள் தெரியாமல் என்ன செய்கிறது? ஒரு கோர்ட்டில் இந்த ஒரு மனமதி கூட வர இல்லையே. நாங்கள் என்ன நீதிமன்றத்தை நம்பித்தானே எங்களுக்கு நீதி கிடைக்குமென்று தானே நாங்கள் நீதிமன்றத்துக்கு போகிறோம். அப்படின்றே நாங்கள் நீதிமன்றத்துக்கு நீதிமன்றத்துக்கு நாங்கள் நீதிமன்றத்துக்கு போகிறது எங்களுடைய மக்களுடைய எங்களுடைய வியாபாரிகளுடைய பிரச்சனையை நீதிமன்றத்துக்கு என்னத்துக்கு போகிற மாட்டோம், எங்களுக்கு அங்கே நீதி கிடைக்குமென்று போகிறோம். ஆனால் எங்களுக்கு 6ஆம் மாதம் 20ஆம் தேதி கோர்ட் வழக்கு இருக்கத்தக்கன இவை இப்படி செய்கிறது. எங்களுக்கு நீதிமன்றத்துக்கு போகிறது என்ன பிரச்சனைனாலுமே நாங்கள் நீதிமன்றத்தை நாட முடியாத சூழ்நிலை எங்களுக்கு இருக்குது. மனதுக்கு சரியான வேதனையாக இருக்குது. என்னென்னு சொன்னால் ஒரு நீதிமன்றத்துக்கு நாங்கள் போகிறோம் என்னத்துக்குன்னா எங்களை நீதியை கேட்டு போகிறோம். அங்கே எங்களுக்கு நீதி அநியாயமாக நீதி வருதுன்றா எங்களுக்கு மன வருத்தமாக இருக்குது. இப்படி ஒரு சம்பவம் நடக்கிறது எங்களுக்கு இது இருக்குது. அங்கே ஆனால் என்ன நடக்குதுன்றா எங்களுக்கு தெரியாமல் இருக்குது. ஆனால் எங்களுக்கு அறிவிக்கல, எங்களுக்கு எந்த விதமான அறிவித்தல் கூட நீதிமன்றத்தில் வரையிலையே. நாங்கள் ஒவ்வொரு வழக்குக்கு முழு வியாபாரியும் கடையை பூட்டி ஒற்றுமையாக அங்கே போகிறோமே, எங்களுக்கு அது நீதி கிடைக்குமென்று தானே நாங்கள் அங்கே போகிறோம். 6ஆம் மாதம் 20ஆம் தேதி வழக்கு, அது நேரம் வியாபாரிகளோட எந்த விதமான தொந்தரவும் செய்யக்கூடாதுன்னு தான் நீதிமன்றத்தில் எங்களுக்கு வழங்கப்பட்டு இணக்கப்பாட்டு அடிப்பு. அதுக்கு பிறகு நீதிமன்றம் அவையோடு கலந்து ஆலோசனை செய்து உங்களுடைய குறைகளை கதைச்சு பேசி போங்கொண்டு தான் அதுக்கு பிறகு கதைச்சு பேசிக்கொண்டு. ஆனால் எந்த விதமான நகர சபை எந்த விதமான பேச்சுவார்த்தையோ இதோ எங்களோட இதுவரைக்கும் எந்த விதமான தொடர்பும் அவை வரையவும் இல்லை. நாங்கள் இனி என்னென்று ஒரு நீதிமன்றத்துக்கு நாங்கள் ஒரு இதை கொண்டு போகிறோம். இன்றைக்கு நாங்கள் புதிய சந்தையை 3ஆம் தேதி சித்திரை மாதம் அளவில் எங்களுடைய புதிய மரக்கறி சந்தையை ஆரம்பித்திருக்கின்றோம். இது வந்து கடந்த தை மாதம் 10ஆம் தேதி கௌரவ ஆளுநர் அவர்களினால் திறந்து வைக்கப்பட்டது. மீன் சந்தைக்கு மிகவும் அருகாமையில் இருக்கப்படுற ஒரு சந்தையாக இது காணப்படுறது. இது தொடர்பாக வியாபாரிகளினால ஒரு பிராது சமர்ப்பிக்கப்பட்டு நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. அதாவது கட்டாணை பிறப்பிக்கப்பட்டது. ஆனால் அந்த கட்டாணையின் ஆரம்பத்திலேயே எங்களுடைய புதிய சந்தையை ஆரம்பிப்பதற்கான எந்த தடை உத்தரவும் அதில் இல்லை. ஆனால் அவர்கள் நடத்தி கொண்டிருக்கின்ற அந்த சந்தையில் எந்த குழப்பத்தையும் ஏற்படுத்தக்கூடாது என்ற ஒரு இதுதான் அந்த கட்டாணையில் இருந்தது. அதனை தொடர்ந்து அதுக்காக இடைக்கால கட்டாணையும் போடப்பட்டது. ஆனால் தொடர்ந்து எங்களால் மேற்கொள்ளப்பட்ட எங்களுடைய சட்டத்திறனிகள் மூலமாக அது கொண்டு வரப்பட்டு எங்களது கட்டாணையும் இடைக்கால கட்டணையும் பங்குனி மாதம் 17ஆம் தேதி அளவில் நீதிபதியினால் இடைநிறுத்தப்பட்டு வந்தது. அப்போ ஏற்கனவே எங்களுக்கு புதிய சந்தையை தொடங்குவதற்கான தடை அந்த கட்டாணையில் பிறப்பிக்கப்படவில்லை. அதைவிட தடுத்து நிறுத்தப்பட்ட கட்டாணையிலும் பழைய சந்தையினை குழப்புவதை தடை செய்கிறதுக்கு மாதிரியான எந்த ஒரு உத்தரவும் எங்களுக்கு அதில் பிறப்பிக்கப்படவில்லை. அதனைத் தொடர்ந்து நாங்கள் எங்களுடைய நகர சபைகளுடைய கட்டளை சட்டத்திற்கு அமைவாக இன்றைய தினம் நாங்கள் பருத்தித்துறை நகர சபையில் எங்களுடைய புதிய சந்தை கட்டடத்தில் திறந்து கொண்டிருக்கோம். இன்றைக்கு இங்கே வியாபாரம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. பொதுமக்கள் எல்லாம் இங்கே வந்து கொண்டிருக்கிறார்கள். வியாபாரமும் சிறப்பாக இங்கே நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த நிலைமையில் வந்து பருத்தித்துறை நகரசபைக்கும் அதாவது உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் இடையான நீதிமன்ற வழக்கில் வந்து 2 தரப்போடும் இணக்கப்பாடும் தான். அதான் அடிப்படையில் வந்து எதிர்வரும் 6ஆம் மாதம் 20ஆம் தேதி இறுதி தீர்மானம் எடுப்பதாக சொல்லப்பட்டதாக வியாபாரிகள் தரப்பு சொல்லினோம். இது தொடர்பாக அவங்களோட
இது நீதிமன்றத்தில் எங்களுக்கும் அவைக்குமான இணக்கப்பாடு எட்டப்படவில்லை. அதாவது நாங்கள் ரெண்டு பேரும் சட்டத்திறனிகள் மூலமாகத்தான் கலந்துரையாடப்பட்டது. அந்த விதத்தில் அவை கட்டாணையை அவை கொடுத்து கொண்டு இடைக்கால கட்டாணைன்னு சொல்லி அவை நிரந்தர கட்டாணையை போடுறதுக்கு முயற்சி செய்தவை. ஆனால் அது எங்களை சட்டத்திறனிகள் வல்லமையால் அது நீதிமன்றத்தால் நிராகரிக்கப்பட்டு விட்டதே தவிர, ஆனால் 20ஆம் தேதி 6ஆம் மாதம் அளவில் நடத்தப்படப்படுறது இருக்கிறது ஒரு கலந்துரையாடலுக்கான இதே தவிர அது எங்களுடைய சந்தையை இந்த புதிய சந்தையை தடுத்து நிறுத்துவதற்கான எந்த ஒரு தடையும் நீதிமன்றத்தால் விடுவிக்கப்படவில்லை என்றதை நான் சொல்லிக்கிறேன். இந்த வழக்கு இதுவரை நிறைவு பெற்றுள்ளது என்று சொல்ல வருகிறீங்களா? இல்லை, வழக்கு நிறைவு பெற்றது என்று சொல்லப்படையில. ஆனால் எங்களுக்கு போடப்பட்ட கட்டாணையும் இடைக்கால கட்டணையும் நிறுத்தப்பட்டிருக்கிறது. அவ்வளவு. இன்று அவர்களுக்கு வியாபாரிகள் ஏற்கனவே வியாபாரம் செய்த பல வியாபாரிகள் தங்களுடைய பொருட்களை எடுக்க முடியாத அளவுக்கு தங்களால் கூட்டு போட்டு கூடப்பட்டுள்ளதாக சொல்லியிருக்கிறோம். ஏன் அந்த வேலை? இல்லை, ஏற்கனவே அவைகளுக்கு முறைப்படி எங்களினால எழுத்து மூலமான அறிவித்தல்கள் வழங்கப்பட்டது. நகரை சுற்றி அதாவது பருத்தித்துறை நகரசபை எல்லைக்குட்பட்ட பகுதிகளிலே எல்லாமே நாங்கள் எங்களுடைய ஆளுகைக்குட்பட்ட பிரதேசங்களில் நாங்கள் துண்டு பிரசுரங்கள் எல்லாம் அவர்களுக்கு கொடுத்தாங்க. அவர்களுக்கு நேரடியாகவே எங்களுடைய சந்தை மேற்பார்வையாளரால் அறிவுறுத்தப்பட்டது. நேற்றைய தினம் பல தடவைகள் எங்களினால் ஒளிபரப்பு செய்யப்பட்டது. தங்களுடைய பொருட்களை புதிய சந்தையில் கொண்டு வந்து வைக்கப்படுமாறு நேற்றைய தினமே நாங்கள் அவர்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டது. இல்லை, அதுக்கான அறிவுறுத்தல் வழங்கினாங்க. இன்றைய தினம் ஏற்கனவே ஒரு 2-3 வியாபாரிகள் கேட்டு நாங்கள் பொருட்களை எடுத்து கொடுத்து அவர்களுக்கு நாங்களே எங்களுடைய வாகனங்கள் மூலமான வசதியை வழங்கி புதிய சந்தையில் கொண்டு வந்து அவர்களுடைய வியாபார நடவடிக்கை எதன்றதுக்கு உதவி புரிந்து இருக்கிறோம். அவர்களும் இங்கே புதிய சந்தைக்கு வருவனா நாங்கள் விட பொருட்களை கொடுப்போம். ஏற்கனவே உள்ள வர்த்தகர்களும் நுகர்வோரும் இந்த வீதியை ஒரு வழி பாதை இதுக்குள்ள கரிப்பிட வசதிகள் போதாதென்றும் குற்றச்சாட்டுகள் வச்சிருக்கிறோம். இது தொடர்பு இல்லை, இதில் வீதி போதாதுன்னு சொன்னால் கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் 10 வருடங்களுக்கு மேலாக எங்களுடைய மீன் சந்தை இங்கே தான் இயங்கி கொண்டிருக்கிறது. வெறும் 100 மீட்டர் பக்கத்தில் இதுக்கு பக்கத்தில் 100 மீட்டர் அளவு, அதாவது காதல் தூரம்னு சொல்லுவோம், அந்த அளவில் தான் இந்த மீன் சந்தை இயங்கி கொண்டிருக்கிறது. அப்போ மீன் சந்தை நடத்தி கொண்டு இருக்கும் பொழுது மரக்கறி சந்தையை நடத்துவதற்கான அந்த பாதை வசதி போதாதுன்னு சொல்கிறது ஒரு அர்த்தமற்ற ஒரு விடயம். மற்றது இதற்கான பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் ஆல்ரெடி நாங்கள் ஏற்கனவே இடம் ஒதுக்கப்பட்டு இருக்கிறது. ஆனால் வேலை தான் பூர்ணப்படுத்தப்படவில்லையே தவிர ஆனால் இடம் ஒதுக்கப்பட்டு தான் இருக்கின்றது. பெரும்பாலும் எங்களுடைய ஊழியர்களை வச்சு நாங்கள் அதை முறைப்படி கொண்டு வர்றதுக்காக தான் நடவடிக்கையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். தேங்க்யூ. கொழும்பில் நிற்கின்ற போது கூட நான் இதை தெளிவாக உன்னிப்பாக பார்க்கிறேன். இன்றைக்கு கோல்ஸ் வந்தது எனக்கு. நான் அதை உடனடியாக அங்கே நடந்த வீடியோவை ரெஜி அவர்கள் எடுத்த வீடியோ, தம்பி ரெஜியுடைய வீடியோடைய பகுதியை நான் இதில் போடுகிறேன். நீங்கள் அதில் பார்க்கலாம், மக்களுடைய கருத்துக்களை இதில் பார்க்கலாம். ஆகவே இங்கே பிழைகள் கன இடங்களில் இருக்கிறது. முதலாவது, அந்த சந்தை ஒன்றை கட்டுவதற்கு முன்னராகவே மக்களுடைய அபிப்பிராயங்கள் எடுத்திருக்கணும். இரண்டாவது, அந்த சந்தையிலே ஊழல் நடந்திருந்தால் அதுக்குரிய விசாரிக்கப்பட வேண்டும். அது விசாரிக்கப்படும். யார் இவருக்கு வேண்டினார், யார் சைன் பண்ணினார், முத்திரை காசு சரியாக கட்டப்பட்டுள்ளதா, அந்த ஃபுல் டீட்டெயில்கள் ஆராயப்படும். நான் பருத்தித்துறை நகர், நான் ஏமாற்றுபவன் அல்ல. பிடித்தால் அது உடும்பு பிடி, உங்களுக்கு தெரியும். நகர சபையில் உள்ள ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால், ஊழல்கள் இருந்தால் அது சகலதும் ஆராயப்படும். மூன்றாவது, பொதுமக்கள் விரும்பி புது சந்தைக்கு போக விரும்புபவர்களுக்குரிய வியாபாரிகளை அங்கே விட்டு இந்த சந்தையை மறுபடியும் பெயிண்ட் அடித்து கொடுத்து வடிவாக சிறப்பாக, இது என்னுடைய தேர்தல் கால உங்களுக்குரிய பதில் அல்ல. நான் அந்த சந்தை தொடர்பாக நான் பார்த்திருக்கிறேன். சந்தை தொடர்பாக என் மனதில் இருக்கிறதை சொல்லுகிறேன். அந்த பழைய சந்தை அந்த இடத்திலே இயங்கப்படுத்தப்படும். அதுல எந்த சந்தேகமும் இல்லை. புது சந்தைக்கு போக விரும்புபவர்களுக்கு சிறப்பு சலுகையின் அடிப்படையில் இதை காசு கொடுத்து காட்டினா சிறப்பு சலுகையின் அடிப்படையிலே அங்கே அனுப்பப்பட்டு, அங்கே பார்க்கிங் பிரச்சனை இருந்தால் அது எல்லாமே ஆராயப்பட்டு உடனடியாக 2-3 மாதத்துக்குள்ளே எடுக்கக்கூடிய தீர்மானங்களை எடுத்து சொல்யூஷன்ஸ் காணப்படும். 4வது, சம்பந்தப்பட்ட சட்டவாளர்கள் இது சம்பந்தமாக நீதிமன்றத்திலே தொடர்ந்து வாதாடி ஒரு இணக்கத்துக்கு கொண்டு வந்து பொதுமக்களையும் நகர சபையையும் ஒரு புள்ளிக்குள் இணைக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். 5வது, ஒரு நல்ல விடயம், சாவகச்சேரி மற்றும் பருத்தித்துறை நகர சபைகள் என்னுடைய கைக்கு வரும் என்ற நம்பிக்கையோடு இருக்கிறது. நீங்கள் என்னிடம் தந்து பார்த்தால் ஒரு சிறிய காலத்திலே உங்களுக்கு விளங்கும் ஒரு சயின்டிபிக் அப்ரோச் ஒன்று இருக்கு. அதாவது ஒரு விஞ்ஞான ரீதியான ஒரு அணுகுமுறை. மக்களுடைய பிரச்சனையை நாங்கள் பெரியாக்கள் என்று சொல்லி உடனடியாக அணுக முடியாது. விஞ்ஞான ரீதியான அணுகுமுறை, சயின்டிபிக்கா அவர்களை விளங்கப்படுத்துவேன். ஐயா, அதுல இருக்கிற பார்க்கிங் கெப்பாசிட்டி 500 ஸ்கொயர் மீட்டர்,
இங்க இருக்கிறது 250. ஆகவே இங்கேயும் இயக்கி கொண்டு அங்கேயும் போவோம். அங்க உங்களுக்கு சலுகை அடிப்படையில தரலாம். அங்க உங்களுக்கு இப்ப 1 மாதத்துக்கோ 6 மாதத்துக்கோ உங்களுக்கு நீங்கள் காசு கட்டாம அங்க நடத்தலாம். மற்ற உங்களுக்கு இடத்தை பெருப்பித்து தரலாம். 5 அடி 6 அடி என்று சொல்லுகிறீர்கள், அது உங்களுக்கு 8 அடி வேணும் என்றால் 8 அடி கூடிய சந்தையாக மாற்றலாம் என்று சகல விடயங்களும் மக்கள் எதிர்பார்க்கின்ற விதத்திலே நான் செய்வேன். இந்த வீடியோவை பார்க்கின்ற போது சற்று கவலையா இருக்கிறது. நான் இப்போது கொழும்பில் நாளை அடுத்தடுத்த தினங்கள்ல சில ஊழல் வழக்குகள் நீதிமன்றம் ஏறுகிறது. இவ்வளவு காலமும் நான் வழக்கு போடவே சில ஊழல் வழக்குகளை நீதிமன்றம் ஏத்துகிறேன். அதற்குரிய நடவடிக்கைகளுக்காக கொழும்பில் நிற்கிறேன். சில பேர் போவார், பல பேர் போவார்கள். ஏற வேண்டிய ஆட்கள் இனிமேல் நீதிமன்றங்களுக்கு ஏறுவார்கள். ஏனென்றால் ஒரு நம்பிக்கை நீதித்துறையில் வந்திருக்கிறது. அண்மையில வடக்கு மாகாண மத்திய அமைச்சர் CM தன்னுடைய பிரிந்தாக்கும் தன்னுடைய மைத்துணிக்கும் 26 லட்சம் பெருமதியான காசோலைகளுக்கு ஒப்பமிட்டிருக்கிறார் என்று சொல்லி 16 வருட கடூழிய சிறை தண்டனை அளித்திருக்கிறார்கள். ஆகவே அது ஒரு நம்பிக்கை இருக்கு. நீதித்துறையில ஒரு மிகுந்த நம்பிக்கை ஒன்று ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆகவே நான் சில விடயங்களை ஊழல் ஆணைக்குழுவுக்கு கொண்டு போய் மேலே தூக்குவோம் என்று பார்ப்போம். அது சொந்தமாக நடக்கும். ஆகவே பருத்தித்துறை பொதுமக்கள் இப்போது சற்று அமைதியாக இருங்கள். என்னுடைய கைக்கு இந்த ஆட்சி வருமாக இருந்தால் அடுத்தடுத்த மாதங்களிலே சபை கூட்டப்பட்டு பிரகாஷ் ஸ்ரீகண்ணன் ஊடாக உங்களுடைய பிரச்சனைகள் கதைக்கப்பட்டு, நான் வந்திருந்து கதைப்பேன். மற்ற எம்பிமார் மாதிரி இல்லை, நான் வந்திருந்து கதைப்பேன். என்னை பொறுத்த வரைக்கும் மக்கள் தான் என்னுடைய உயிர். அதுல ஒரு வியாபாரி பிரதேச சபைக்கு 1000 ரூபாய் வாரதை நான் விரும்ப மாட்டேன். அதுதான் என்னுடைய பாலிசி. சரியான வித்தியாசம். ஒரு நோயாளி இன்று கூட ஒரு கோல் வந்தது ஒரு வைத்தியசாலை ஒன்றில் இருந்து. அப்பாவை 9 மணிக்கு கொண்டு வந்து நாங்கள் 9:30 வரைக்கும் டாக்டர் பார்த்தவர், ஓட்டுக்கு அனுப்பினார். ஓட்டுல மூச்சு அடிக்கிற டாக்டர். ஏன் சொல்லியிருக்கிறேன், சில நேரங்களில திருப்பி அடிங்க, எனக்கு உண்மையாகவே மூச்சற்று போனது என்று சொல்லுகிறார்களா, அல்லது அம்பு பண்ணுகிறார்களா, அல்லது ரீசசிடேட் பண்ணுகிறார்களோ, அல்லது திருப்பி மீளக்கூடிய வாய்ப்புகள் அதிகம், அது பார்ப்போம் என்று சொல்லியிருக்கிறேன். ஒரு வைத்தியசாலையின் 10ஆம் போர்ட்ல நடந்தது விடயங்கள். இது சரியான விடயங்கள். இதை நீதிமுறையில சரியான முறையில அணுகுவதற்கு நான் தயாராக இருக்கிறேன். வழக்குகளை போட்டு அணுகுவதற்குரிய வேலைகளை நான் செய்ய தயாராக இருக்கிறேன். ஆகவே பருத்தித்துறை மக்களுக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோள், இந்த விடயத்தை நீங்கள் கடந்து செல்லுங்கள். இதுக்குரிய மக்கள் எதிர்பார்க்கின்ற தீவு பருத்தித்துறை நகர சபை என்னுடைய கையில் வரும் பட்சத்திலே மக்கள் என்ன கேட்கிறார்களோ அதுக்குரிய வேலைகளை நான் செய்வேன். தொடர்ந்து ரெஜி விளாக் அவர்கள் எடுத்த இந்த மக்களுடைய வீடியோக்களை இதில் தொடர்ந்து போடுகிறேன், கேட்டு பாருங்கள். நன்றி, வணக்கம். இது சம்பந்தமான மேலதிகமான தகவல்கள் ஏதாவது இருந்தால் நாங்கள் அதை பாராளுமன்றத்திலையும் பிரதேச ஒருங்கிணைப்பு கூட்டங்கள்லையும், அது தவிர மாவட்ட ஒருங்கிணைப்பு கூட்டங்களையும் கதைப்போம். இந்த விடயம் முதலே எனக்கு தெரிவிக்கப்பட்டிருந்தால் 3ஆம் மாதம் 17ஆம் திகதி அவர்கள் அந்த டெம்பரரி இன்டரிம் ஆர்டர், அதாவது கட்டளையை நிவர்த்தி செய்திருக்கிறார்கள் என்றால் அதை அந்த சம்பந்தப்பட்ட மக்களுக்கு அந்த சட்ட அதிகாரிகள் சொல்லியிருக்க வேண்டும். சொல்லியிருந்தாலும் கூட நான் நினைக்கிறேன், என்னை பொறுத்த வரைக்கும் நான் 3ஆம் மாதம் 25, 26ஆம் தேதிகளில் அங்கே அந்த டிசிசி மீட்டிங் வரும்போது எனக்கு கதைத்திருந்தால் டிசிசி மீட்டிங் தீர்மானமாகவே அதை எடுத்திருப்பேன். அதை தேர்தல் முடிந்து சபை ஒன்று பொறுப்பேற்கும் வரைக்கும் நீங்கள் அதை யாருக்குமே மாற்ற வேண்டாம் என்ற ஒரு டிசிசி மீட்டிங் டிசிஷனாகவே கௌரவ ரஜீவனுடன் சேர்ந்து நாங்கள் மக்களுக்காக அந்த முடிவை எடுத்திருப்போம். என்ன நீங்கள் அணுகவில்லை, அல்லது நீங்கள் எனக்கு தொலைபேசி ஏற்படுத்தி நான் உங்களை அழைக்கவில்லை, எனக்கு தெரியாது. என்னில் பிழை இருந்தால் மன்னித்துக் கொள்ளுங்கள். இந்த மாதிரியான பிழைகள் நான் முடிந்த வரைக்கும் தொலைபேசி அழைப்புகளை ஆன்சர் பண்ணுகிறேன். நன்றி. இது சம்பந்தமாக ஏதாவது தகவல்கள் இருந்தால் எனக்கு அறிய தாருங்கள். இது சம்பந்தமாக சட்ட நடவடிக்கை மட்டுமல்ல, டிசிசி மீட்டிங்கிலே போட்டு ஒரு நகரசபை மக்களை வஞ்சிக்கும் வரைக்கும் நான் பார்த்து கொண்டிருக்க மாட்டேன். இது ராமநாதன் அர்ஜுனா. அதற்குரிய நடவடிக்கைகளை நாங்கள் நகரசபை என் கையில் நீங்கள் தரும் பட்சத்திலே நான் கட்டாயம் எடுத்து மறுபடியும் உங்களுடைய சந்தை உங்களுடைய வருவதற்குரிய சகல வேலைகளும், அதே நேரம் செலவழிக்கப்பட்டு கட்டப்பட்ட இந்த சந்தையும் இயங்கக்கூடிய வேலைகளையும், அங்கே ஏதாவது காணாமல் இருந்தால் அதுக்குரிய வேலைகளும் உங்களிடம் நான் தெளிவாக ஏற்படுத்தி தருவேன் என்ற வாக்குறுதியை உங்களுக்கு தருகிறேன். நன்றி, வணக்கம்.